ஒரு ஏழ்மையான அம்மா சாலையோரத்துல அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. அப்ப அந்த சாலை வழியா ஒரு கார் ஒண்ணு வருது. அப்ப அந்த கார் டிரைவர் சாலையில அடிபட்டு விழுந்து கிடக்கிற அந்த ஏழ்மையான அம்மாவை பார்த்துட்டு அப்ப பின்னாடி உட்கார்ந்து இருந்த அவங்க முதலாளி அம்மா கிட்ட, அம்மா, ஒருத்தவங்க அடிபட்டு மயங்கி விழுந்து கிடக்குறாங்க, நம்ம அவங்கள மருத்துவமனைக்கு இட்டுட்டு போயிட்டு உதவி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முதலாளி அம்மாவும், இப்படி நம்ம ரோட்ல அடிபட்டவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம வேலையை எப்ப பாக்குறது, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, ஒழுங்கா வேகமா வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க முதலாளி அம்மாவும் அவங்க வளர்க்குற நாய்க்குட்டிய அந்த கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த நாய்க்குட்டி கார்ல இருக்கிற ஜன்னல் வழியா தலையை எட்டி பாக்குது. அப்ப திடீர்னு அந்த நாய்க்குட்டி கழுத்துல இருக்கிற பெல்ட் கீழே விழுந்துடுது. இத பார்த்த பாலா என்ற சிறுவன் அந்த நாய்க்குட்டியோட பெல்ட்டை கையில எடுத்துக்கிட்டு அந்த காருக்கு பின்னாடியே துரத்துக்கிட்டு ஓடுறான். காரும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. அவனும் கத்திக்கிட்டே அந்த கார் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த காருடைய டிரைவரும் இவன் பின்னாடியே கத்திக்கிட்டு வர்றத கண்ணாடி வழியா பார்த்துட்டு காரை நிறுத்திடுறாரு. அதுக்கு அவனும் மூச்சு வாங்கிக்கிட்டே, அண்ணா, உங்க நாயோடைய பெல்ட் கீழே விழுந்துருச்சுண்ணே, அதான் குடுக்கலான்னு பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி வந்தேன், இந்தாங்கண்ணே பெல்ட் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறான். அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த டிரைவரும் அந்த நாய்க்குட்டியோடைய பெல்ட்டை கண் கலங்கிக்கிட்டே பாக்குறாரு. இத பார்த்த அவங்க முதலாளி அம்மாவும், யோ முனுசாமி, கீழே கடந்த பெல்ட்டை அந்த பையன் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான், இதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம கண் கலங்கிலாம் போயிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நம்ம நேத்து வரும்பொழுது சாலையில ஒருத்தவங்க அடிபட்டு விழுந்து கிடந்தாங்கல்ல, அவங்களுடைய பையன்தாம்மா இவன். அம்மா, அந்த பையனுடைய அம்மா சாலையில அடிபட்டு மயங்கி விழுந்து கிடக்கிறத நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு உதவி பண்ணாம நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த பையன் உங்க நாயோட பெல்ட் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நம்ம கார் பின்னாடியே இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த பையன் மனசு எங்க இருக்கு, உங்க மனசு எங்க இருக்குன்னு தெரியுதாமா? நம்ம இருக்கிற வீட்டுக்கும் நம்ம மனசுக்கும் சம்பந்தமே இல்லைல்லம்மா. நீங்க என்னதான் மாடி வீட்லயே வாழ்ந்தாலும் உங்க மனசு குப்பை மாதிரிமா. ஆனா அவன் என்னதான் குடிசை வீட்லயே வாழ்ந்தாலும் அவன் மனசு தங்க மாதிரிமா அப்படின்னு சொல்றாரு. நண்பா, நம்ம பணக்காரரா இருக்கிறத விட அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.